நேரத்தில் பார்க்கிறதோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பை யோகேஷ் tutorials. இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் ப்ளே ஆன மாதிரி ட்ரெண்டிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்காக ஒரு ஸ்டைலாக எடிட் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோங்கிறது உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். எனக்காக நீங்கள் வந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அந்த நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் Kinemaster ஓப்பன் பண்ணிக்கிறேன். Kinemaster ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Kinemaster ஓப்பன் ஆனால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சென்டராவில் ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதில் 3 ரேஷியோ வரும். அதில் 9:16 அந்த ரேஷியோவில் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. தென் மேலே உள்ள மீடியா பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து சகா மூவிலேருந்து ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட ஃபுட்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த வீடியோவை ரைட் டு லெஃப்ட் வந்து வெர்டிக்கலில் டர்ன் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வெர்டிக்கலில் வேண்டாம் ஹரிசாண்டல் வேணும்னா நீங்கள் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து வெர்டிக்கல் எடிட் பண்ண போகிறதுனால நான் 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் வீடியோவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ண வீடியோவில் கீழே வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ நான் வந்து பேன் அண்ட் ஜூமிங் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொஞ்சம் வீடியோவை ஜூம் பண்ணி அந்த வாட்டர் மார்க்கை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். தென் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து சாங்கோடு இருக்குது. ஸோ நான் இந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். உங்கள் வீடியோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள 2 ஆப்ஷனை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு மல்டிபிள் கலர் உள்ள இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள லேயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை நான் வெர்டிக்கலில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், பிளெண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக கலர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக மாறிடும். நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணோன்னா உங்கள் வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக மாறிடும். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். தென் ஸ்ப்ளாஷிங் வாட்டர் கலர் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள லேயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் வெர்டிக்கலில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வீடியோ வச்சுக்கிறேன். தென் ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், பிளெண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் சைட்லலாம் மறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கையாலே ஜூம் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன் நான் வீடியோ செட் பண்ணிட்டேன். ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் உள்ள 2 ஆப்ஷனையுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தென் நம்ம ஆட் பண்ண லேயர் வீடியோவை ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க. டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு சைடில் உள்ள 3 டாட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரீனில் செஞ்சு காட்டுற மாதிரியே அந்த வீடியோ டூப்ளிகேட் எடுத்து உங்கள் ட்ராக் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட மெயின் வீடியோ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் அளவுக்கு கீழே உள்ள லேயர் வீடியோவையும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீடியோ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் கீழே உள்ள லேயர் வீடியோவும் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சைடில் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Love you all. Bye from Yogesh. Signing off by Yogesh tutorials.